தனி ஒரு இளைஞன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தனி ஒரு இளைஞனால் எது வேணாலும் செய்ய முடியும். அதற்கு சாட்சி தான் தஞ்சாவூர் மாவட்டம் புதுப்பட்டணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓம்கார் பாலாஜி அப்படிங்கிறவர் தனியாக ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காரு. செயற்கை காடெல்லாம் கிடையாது, இயற்கையான ஒரு காடு தான். எப்படி தனி ஒரு மனிதனால் ஒரு காட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு பலவிதமான ஆச்சரியங்கள்லாம் இருக்கலாம். அவர் காட்டை மட்டும் உருவாக்கலை, பாதுகாக்கப்பட்ட கடல் பசு ஒருங்கிணைந்த மண்டலத்தையும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பக்கத்தில் புதுப்பட்டணத்தில் அவர் உருவாக்கியிருக்காரு. தனி ஒரு மனிதனாக ஒரு அமைப்பை தொடங்கி அமைப்பாய் திரண்டு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, காட்டை எப்படி ஒரு மனிதனால் உருவாக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள பலவிதமான கேள்விகளும் பலவிதமான ஆச்சரியங்களும் இருக்குல்ல. அதற்கு தான் அவர் இந்த காட்டை எப்படிலாம் அவர் உருவாக்கினார், எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டார், எவ்வளோ முயற்சிகளை முன்னெடுத்து அடுத்த சிகரங்களை நோக்கி போனார் அப்படிங்கிறத அவரே டீட்டெயிலாக சொல்கிறாரு, பாருங்கள். ஒரு காலத்தில் இந்த பகுதியில் இந்த சுரப்புண்ணை தாவரங்களே கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுரப்புண்ணை தாவரங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதியாக இன்னைக்கு கீழத்தோட்டம் கிராமமாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அலையத்தி காடு அப்படின்னு நம்ம ஒரே காடை சொன்னாலும் அதில் பல வகையான தாவரங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பிச்சாவரத்தில் 36 வகையான தாவரங்கள் இருக்குது. அதில் ஒரு வகையான மரத்துக்கு பேர் சுரப்புண்ணை. சுரப்புண்ணை மரத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீளமான முருங்கைக்காய் மாதிரி நீளமான ஒரு காய் வடிவம் இருக்கும். ஆனால் முருங்கைக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும், அது மேலே ஒரு உரையாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரே விதை தான். புளிய மரமோ ஒரு வேப்ப மரமோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விதைகள் கீழே விழும். அந்த விழுந்த விதைகள் ஒரு பறவைகளாலேயோ இல்லை மனிதர்கள் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு அது மறுபடியும் ஒரு செடியாகி மரமாகும். ஆனால் தண்ணி ஓரத்தில், கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த சுரப்புண்ணை தாவரங்களுக்கு இதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா நேரடியாகவே இது தண்ணியில தான் விழுது. இந்த மரத்தோட சிறப்பான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய்மை பண்பு. அதாவது இந்த மரத்தின் கிளைகளில் இந்த விதைகள் முளைத்து தொங்கும் போது பார்த்தீங்கன்னா இது வளர்ந்து ஒரு சின்ன ஒரு செடியாகிற அளவுக்கான முக்கிய பக்குவத்தை அடைஞ்சிடும். நம்ம பகுதியில் ஐப்பசி கார்த்திகைகள் எல்லாம் நல்லா மழை பெய்யும். இந்த மழை பெய்யக்கூடிய சமயத்தில் நேரடியாக தண்ணியில் விழுந்து இப்போ நல்ல தண்ணியும் வரும் ஆற்றுலேருந்து. கடலில் உள்ள உப்பு தண்ணியும் இந்த ஆற்று முகத்துவாரத்தில் இருக்கக்கூடியதுனால இந்த இரண்டு தண்ணிகளும் சேரும் பொழுது கடல் தண்ணியை விட உப்பு குறைவாகவும் நல்ல தண்ணியை விட உப்பு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த விதைகள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். மேல் பகுதி ஒரு மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடியில் தான் சேஃபாக அந்த இலையோட குறுப்பு இருக்கும். அந்த குறுப்பு பத்திரமா அதில் மூடப்பட்டது. மழை காலங்களில் நல்ல தண்ணி பட்ட உடனே இந்த மூடி கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி இந்த விதைகள் அப்படியே கலந்து இந்த கீழே நீளமாக இருக்கு பார்த்தீங்களா, பச்சை வடிவத்தில் இருக்கக்கூடிய விதை அப்படியே கலந்து கீழே விழுந்து. இந்த மரத்தோட இலைகளை பார்ப்போம். இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனான இலைகளாக இருக்கும். இந்த தாவரம் கடல் ஓரத்தில் அதிக உப்பு உள்ள இடத்துல, அதிக சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல இருக்குது. இதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமான ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இதனுடைய இலைகள் தடிமனாகவும் கொஞ்சம் லெதரின்னு சொல்லக்கூடிய தோல் மாதிரி ஒரு தவித்த ஒரு இலைகளாக இருந்துச்சுன்னா இதிலிருந்து ஈஸியாக தாவரங்களுக்கு வெளியில் நீர் சத்து போகாது. அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியை நன்றாக தாங்க முடியும். இந்த வேர் அமைப்பு பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும். அதாவது ஊன்றுகோல்னு சொல்லலாம். ஒரு மனிதர் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு நல்ல மனிதர்களுடைய சப்போர்ட் அதுக்கு தேவைப்பட்டு பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மரம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு இதுக்கு இயற்கையாக கொடுத்த வரம் தான் இந்த ஊன்றுகோல் மாதிரியான வேர்கள். ஒரு மரத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான ஊன்றுகோல் மாதிரியான இந்த வேர்கள் இருக்கும். ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு வனத்துறை பிச்சாவரத்திலிருந்து ஒரு 10,000 சுரப்புண்ணை விதைகளை கொடுத்தாங்க.
ஓம்கார் ஃபவுண்டேஷன் உள்ள மக்களோட இணைந்து இந்த பகுதியில் நட்டு வச்சோம். நடும்பொழுது இது ஒரு ஓப்பன் பிளேஸாக இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியான ஒரு காடாக இருக்குது. புயல், சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டால் ஒரு தடுப்பு அரணாக இந்த காடு கடலோரங்களில் விளங்குகிறது. எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்க, இது ஒரே மரம் தெரியுதுங்களா? இது ஒரே மரம். இந்த மரத்துல இருந்து இந்த பேர்கள் பக்கத்தில் வந்துருக்கு. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஸ்டில் ட்ரூட். தமிழில் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லணும்னா இந்த பகுதியில் வரக்கூடிய ஊன்றுகோல் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஊன்றுகோல் வேர்கள் என்று சொல்லலாம். எதுக்காக இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தாவரத்துக்கு வேர்கள் இந்த மாதிரி இருக்கு, தரைக்கு மேலே இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, இந்த மரம் கிட்டத்தட்ட 30 அடி உயரம். தமிழ்நாடு வனத்துறை லோக்கல்ல உள்ள தன்னார்வ நிறுவனத்தோடு சேர்ந்து இங்குள்ள மக்களுடைய பங்கேற்போடு சேர்ந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி விதையா நட்டது இன்னைக்கு மரமா காடா இருக்கு. இன்னைக்கு 2025லயும் மிக சிறப்பாக நிறைய இடங்கள்ல சுரப்புன்னை காடுகள், அலையத்தி காடுகள் வளர்க்கும் பணி நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். எனவே இப்ப செய்யக்கூடிய பணிகள் அனைத்துமே கடலோரங்கள்ல மக்கள் பங்கேற்போட எங்கெங்கெல்லாம் அலையத்தி காடுகள், சுரப்புன்னை காடுகள் வளர்க்குறோமோ அந்த இடத்துல எல்லாம் இது போன்ற உறுதியான காடுகள் உருவாக்குறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காட்டோட வேர்ல பாருங்க, நிக்கிற வேரோட உயரமே எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. அந்த ஊன்றுகோல் வேர்கள்னு சொன்ன பார்த்தீங்களா, ஊன்றுகோல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு வெள்ளம் வந்தாலும், ஒரு புளிய மரமோ ஒரு வேப்ப மரமோ இந்த கடற்கரை ஓரத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக சாஞ்சிடும். என்ன காரணம்னா மண்ணுக்குள்ளதான் அதுக்கு வேர் இருக்கும். ஆனால் இந்த சுரப்புன்னை தாவரங்களுக்கு மட்டும் தரையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இந்த வேர்கள் உயரமா இருப்பாரு. என்னை விட உயரமா இருக்கு என்னுடைய வேர்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு 12 அடி 15 அடி உயரத்துக்கு வரைக்கும் கூட வேர்கள் இருக்கு. இவ்வளவு உறுதியான வேர்கள் இருக்கிறதுனால இந்த தாவரங்கள் வந்து எவ்வளவு புயல் அடித்தாலும் மிக நன்றாக தன்னுடைய வேரை ஊற்றி இருப்பதால என்னைக்குமே கீழே விழுந்துடாது. ஒரு பக்கம் தண்ணி இருக்கு, சேர் இருக்கு. சாதாரணமாக நம்ம சேர்ல நடக்கிறது கஷ்டம், சேத்துல நிக்கிறது கஷ்டம். ஆனால் ஒரு தாவரம் பல கோடி வருஷமா எந்த அளவுக்கு தன்னுடைய தகவமைப்பை மேம்படுத்தி இருந்துச்சுன்னா கடற்கரை ஓரத்துல ஒரு சேற்றான நிலத்துல இவ்வளவு உயரமான வேர்களை எல்லாம் உருவாக்கி அது தன்னுடைய சர்வைவல் கொண்டு வந்திருக்கும் பாரு. இவங்க பேர் ராஜேந்திரன், தஞ்சை மாவட்டத்துல கீழத்தோட்டம் கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷமா எங்களோட அலையத்தி காடுகள் மற்றும் சுரப்புன்னை காடுகளை உருவாக்கும் பணியில இருக்கிறாங்க. அண்ணா வந்து அவங்களுடைய பணிகளை பத்தி என்ன சொல்றாங்க? ராஜேந்திரன், கீழத்தோட்டம். சுரப்புன்னை விதையை வந்து விளம்பரத்துலேருந்து 10 பைசா ஒரு 20 வருஷம் முன்னாடி அவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. நர்சரி போட்டு நம்ம அவங்க தெரிஞ்சு அதை வைக்கணும். சரிட்டு அப்புறம் இதை நர்சரி பண்ணி இங்கே மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்து பாதையெல்லாம் கிடையாது. இந்த ஆற்று வந்துட்டு கொண்டாந்து போட்டில் இருக்க கொண்டுகிட்டு வந்து இந்த பக்கம் ஒரு இடம் தேடி இந்த இடத்துல இதில் வரும். இருநீர், உப்பு தண்ணீர், நல்ல தண்ணீர் கலந்த ஏரியா. அதெல்லாம் இங்கே வச்சு இன்னைக்கு 20-22 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தானாக அந்த மரமெல்லாம் 30 அடி உயரம் வந்துருக்கு. பார்க்கலாம் நினைக்கல, நான் உட்காந்து இருக்கிறதுக்கு மேலே 30 அடி உயரம் இருக்கு. அதுலேருந்து இப்போ இந்த விதையை உழுவ ஆரம்பிச்சிருச்சு, முத்திருச்சு விதை உழுவ ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து மறுபடியும் நாங்கள் ஏதாவது ஒரு இடம் தேர்வு பண்ணி காடுகள் இல்லாத பகுதியில் இதை நட போகிறோம். ஒரு காடு வளமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய விதைகள் தொடர்ச்சியாக விழுந்து அதிலிருந்து புது மரங்கள் முளைக்கிறதுக்கான முயற்சி தானாகவே நடக்கும், மனிதர்களுடைய பங்கேற்பு இல்லாமல். இன்றைக்கி இந்த காடை வந்து நம்ம பராமரிக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், இதனுடைய விதைகள் வந்து விழுந்து எப்படி செடிகள் உருவாகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காடு தன்னைத்தானே பராமரித்து கொண்டு தன்னைத்தானே கடலோரங்களில் வந்து
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து கொண்டே போயிடுது. அதற்கு உதாரணம் தான் இந்த மாதிரியான சிறு செடிகள் வந்து இருக்கிறது. காடு ஓரமாக இருக்கக்கூடிய அடுத்த பகுதிகளுக்கு இந்த செடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தானாகவே இதனுடைய விரிவாக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே சுரப்புன்னை காடுகள் நிச்சயமாக ஒரு புயல் அடிக்கும் பொழுது, ஒரு சுனாமி ஏற்படும் பொழுது இங்குள்ள மக்களையும் அதை சார்ந்த பொருட்களையும் படகுகளையும் பத்திரமாக பாதுகாக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.